வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி ஹோசூர் தொகுதி. இந்த தொகுதியை உள்ளடக்கிய பகுதிகள் ஒன்னல்வாடி, பூனப்பள்ளி, ஆவலப்பள்ளி, புனுகாந்தொட்டி, ஓசூர் மாநகராட்சி மற்றும் மத்தகிரி பேரூராட்சி போன்ற பகுதிகள் இந்த தொகுதியில் உள்ளடக்கிய பகுதிகளாகும். இந்த பகுதியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்களில் கிட்டத்தட்ட 10 முறை காங்கிரஸ் கட்சி வென்றுள்ளது. 2 முறை திமுக, 1 முறை அதிமுகவும் இந்த பகுதியில் வெற்றி பெற்றுள்ளனர். இதுவரை நடந்த சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை சார்ந்த பிரகாசு 1,18,231 வாக்குகளை பெற்று, அதாவது சதவீத அடிப்படையில் 47.65% வாக்குகளை பெற்று வென்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவை சார்ந்த ஜோதி 1,05,864 வாக்குகள் சதவீத அடிப்படையில் 48.67% பெற்று தோல்வியடைந்துள்ளார். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கீதா லட்சுமி 11,422 வாக்குகளை பெற்றுள்ளார். அதாவது 3வது இடத்தில் 4% வாக்குகளுடன் தோல்வியடைந்துள்ளார். மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த மசூத் 6,563 வாக்குகள் சதவீத அடிப்படையில் 2.63% பெற்றுள்ளார். நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1976. ஜோதி அவர்களை பிரகாஷ் 12,367 வாக்கு வித்தியாசத்தில் வென்றுள்ளார். இந்த தொகுதியில் வன்னியர்களின் வாக்கு சதவீதம் சற்று அதிகமாக உள்ளது. 35% வாக்குகளை அவர்கள் வைத்துள்ளனர். ரெட்டியார்ஸ் 20% வாக்குகளையும், ஒக்காலிக்கர் 20% வாக்குகளையும் வைத்துள்ளனர். இந்த ஒக்காலிக்கர் கர்நாடகா மற்றும் ஆந்திரா போன்ற பகுதிகளில் சற்று அதிகமாக காணப்படும் பிரிவினர். இவர்கள் இந்த பகுதியில் கொஞ்சம் அதிகமாகவே உள்ளனர். இந்த ஓசூர் தொகுதி ஒரு பொது தொகுதியாகும். இங்கு மொத்த வாக்காளர்கள் 3,27,242. அதில் ஆண் வாக்காளர்கள் 1,68,229, பெண் வாக்காளர்கள் 1,59,013. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் 2,46,122. சதவீத அடிப்படையில் 75.8% வாக்குகள் இங்கு பதிவாகியுள்ளது. நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1976. தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலின் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி ஓசூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுக 41% மக்களின் ஆதரவை பெற்று முதல் இடத்தில் உள்ளது. 2வதாக அதிமுக 35% மக்களின் ஆதரவை பெற்று 2ஆம் இடத்தில் உள்ளது. 3வதாக தமிழக வெற்றிக் கழகம் 12% ஆதரவை பெற்றுள்ளது. நாம் தமிழர் கட்சி 8% ஆதரவையும், இதர கட்சிகள் 4% ஆதரவையும் பெற்றுள்ளன. இந்த தொகுதியை பொறுத்தவரை மக்கள் போன முறை திமுகவிற்கு வாக்களித்துள்ளனர். இந்த முறையும் திமுகவிற்கான ஆதரவு இந்த தொகுதியில் உள்ளது. மீண்டும் மற்றொரு தொகுதியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் மற்றும் எங்கள் சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.